நமது தமிழ் உலக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோக்களை உங்களால உடனுக்குடன் பார்க்க முடியும் மாணவர்களே. இன்று வகுப்பு 7ல இருக்கிற இயல் 1ல கற்கண்டு பகுதி தான் பார்க்க போகிறோம். தமிழ் எழுத்துக்களை இரு வகையாக பிரிப்பர். ஒன்று முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்து என்றால் என்ன? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் எனப்படும். சார்பெழுத்து 10 வகைப்படும். அவை உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயத்த குறுக்கம். சென்ற வகுப்புல குற்றிய லுகரத்தை பத்தி பார்த்தோம். இன்றைய வகுப்புல குற்றிய லிகரத்தை பத்தி பார்க்க போகிறோம். குற்றிய லிகரம், குற்றிய லிகரம் இது எப்படி பிரிப்பது? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம், அதுதான் குற்றிய லிகரம். இது உங்களுக்கு தேர்வுல கேட்பாங்க, குற்றிய லிகரத்தை பிரித்து விளக்கம் கொடுக்க அப்படின்னு. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம்னா குற்றிய லிகரம். கவனிங்க, இந்த வார்த்தைய வரகு கூட்டல் யாது, இந்த இரு சொற்களையும் விரைவாக ஒலித்து பாருங்க. எப்படி வருகுதுன்னு நம்ம உணரலாம். வரகி யாது, வரகி யாது. முதல் சொல்லுள்ள இறுதி எழுத்து கூவானது கீயாக மாறி உள்ளது. கூன்ற எழுத்து என்னது? இது உகரம். உகரம் இகரமாக மாறி உள்ளது. அவ்வாறு மாறும் பொழுது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து முழுமையாக ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவு தான் இந்த கீயானது ஒலிக்கப்படுகிறது. அதாவது வரகு கூட்டல் யாதும் வரும்பொழுது வரகியாது. இந்த உகரம் இகரமாக மாறும் பொழுது தன்னுடைய முழுமையாக மாத்திரையான ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். இவ்வாறு தன் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும் இகரம் குற்றிய லிகரம் எனப்படும். குற்றிய லிகரம் 2 இடங்களில் மட்டுமே வரும். குற்றிய லிகரம் 2 இடங்களில் மட்டுமே வரும். இடம் 1 குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து. குற்றியலுகரம்னா என்ன? வல்லின மெய் மீது ஏறி வரும் உகரம் தன்னுடைய ஒரு மாத்திரை குறைந்து அரை மாத்திரையில ஒலிக்கும். அதுதான் குற்றியலுகரம்னு படிச்சிருப்போம். வல்லின மெய் மீது ஏறி வரும் உகரம்னா குசுடு துபுரு சொற்களால இறுதியில வருது. அதுதான் குற்றியலுகர சொற்கள். குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து, அதாவது இங்க கூ இருக்கு இல்லையா, அதுதான் குற்றியலுகர சொற்கள். குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதலெழுத்தாக கொண்ட சொற்கள். யகரம்னா யா வரிசை, அதான் யகரம். யகரத்தை முதலெழுத்தாக கொண்ட சொற்கள் வரும் பொழுது அந்த குற்றியலுகர சொற்களில் உள்ள உகரம் இகரமாக மாறும். அந்த இகரம் தன்னுடைய ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். அதுதான் குற்றிய லிகரம். எடுத்துக்காட்டு பாருங்க. கொக்கு கூட்டல் யாது. இங்க கவனிங்க, கூ எப்படி பிரிச்சு எழுதுவோம்? இக்கு கூட்டல் ஊ, அதுதான் கூ. ஆனா அது சேர்த்து எழுதும்போது, அதாவது யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்பொழுது சேர்த்து எழுதும்போது கொக்கி கூட்டல் யாது. இங்க இருக்கிற உகரம், குற்றியலுகரத்தில் இருக்கிற உகரம் இகரமாக மாறுகிறது. கொக்கி. இங்க கவனிங்க, இது கூ, இது கி. இக்கு கூட்டல் கி. அந்த மாதிரி இகரமாக மாறும்போது அந்த இகரம் தன்னுடைய ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். இதுதான் குற்றிய லிகரம். மேலும் சில எடுத்துக்காட்டுகள். தோப்பு கூட்டல் யாது, தோப்பி யாது. இங்க கவனிங்க, குற்றியலுகர சொற்கள் என்ன இருக்கு? இப்பு கூட்டல் உப்பு, அந்த குற்றியலுகரம் தான் இகரமாக மாறுகிறது. தோப்பி கூட்டல் யாது, இப்பு கூட்டல் இ. நாடு கூட்டல் யாது, நாடி யாது. இட்டு கூட்டல் உ, இட்டு கூட்டல் இயா மாறும். அதாவது உகரம் இகரமாக மாறும். அந்த யகர எழுத்து சொற்கள் வரும்போது மட்டும். அந்த மாதிரி மாறும்போது தன்னுடைய மாத்திரையில இருந்து குறைந்து ஒலிக்கும். ஒரு மாத்திரையில இருந்து அரை மாத்திரையில ஒலிக்கும். அதுதான் குற்றிய லிகரம். எனப்படுவது கூட்டல் யாது. இங்க இத்து கூட்டல் உ. எனப்படுவது யாது, இத்து கூட்டல் ஈ. அடுத்த 2 இடங்கள்ல வரும்னு சொன்னோம் இல்லையா? முதல் இடம் முடிச்சுட்டோம். 2வது இடம் எப்படி வருதுன்னு இப்ப தெரிஞ்சுக்க போறோம்.
இப்ப இடம் 2 குற்றியலிகரம் 2 இடங்களில் மட்டும்தான் வரும்னு சொன்னோம். இடம் 1 பார்த்தோம். இடம் 2 மியா என்பது அசை சொல். மியா என்பது அசை சொல். ஓசை நயத்திற்காக வருவது. ஓசைன்னா என்னது? ஒலி. அந்த நயத்திற்காக வருவதுதான் மியா. இந்த மீன கவனிங்க. மீனை எப்படி பிரிச்சதோ இம்மு கூட்டல் ஈ. இதுல உள்ள இகரம் தான் குற்றிய லிகரம். இதுல உள்ள ஈ தான் குற்றிய லிகரம். இரு சொற்கள் இடம்பெறும் பொழுது தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும். கவனிங்க. எடுத்துக்காட்டு கேள் கூட்டல் மியா கேள் மியா. இதுல வர மீ தான் தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும். செல் கூட்டல் மியா செல் மியா. இப்ப உங்களுக்கு கேட்கலாம் கேள் கூட்டல் மியா ஈக்குவல் கேள் மியா. இது குற்றிய லிகரமா குற்றிய லிகரமா அப்படின்னு கேட்கலாம் தேர்வுல. குற்றிய லிகரம். குற்றிய லிகரம்னா எப்படி பிரிச்சு எழுதணும்? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். அதுதான் குற்றிய லிகரம். குற்றிய லுகரம்னா என்ன? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். ஒரே வேறுபாடு என்ன அப்படின்னா இதுல உகரம் இகரமாக மாறும் சேர்த்து எழுதும் பொழுது. அந்த இகரம் தன்னுடைய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். அதுதான் குற்றிய லிகரம். குற்றிய லிகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை. இப்ப தேர்வுல கேட்கலாம் டாஷ் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை அப்படின்னா குற்றிய லிகரம். இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது. இலக்கியங்கள்னா பாடல் அந்த மாதிரி வர விஷயங்கள். இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது எது அப்படின்னா குற்றிய லிகரம். உரைநடை வழக்கில் இல்லாதது குற்றிய லிகரம். இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது குற்றிய லிகரம். பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சில சொற்கள் கொடுப்பாங்க. அதை வச்சு எப்படி பிரிக்க போறோம் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா உங்களுக்கு தேர்வுல இது மாதிரிலாம் கேட்பாங்க. எப்படி அதை அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். அதாவது குற்றிய லுகரம் தனக்கு முன்னுள்ள எழுத்தை கொண்டு 6 வகையா பிரிப்போம் படிச்சோம் இல்லையா? நெடித்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், மண் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். இந்த 6 படிச்சோம். அதை வச்சுதான் நீங்க நம்ம பிரிக்க போறோம். கவனிங்க. பசு விடு ஆறு கரு. இந்த 4 சொற்களை எது பொருந்தாத சொற்கள்? ஹார்ட் ஒன் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் ஹார்ட் ஒன் வேர்ட்ஸ்னா என்னது? ஹார்ட் ஒன் வேர்ட்ஸ்னா 4 சொற்கள்ல 3 சொற்கள் ஒரே மாதிரி இருக்கு, ஒரு சொற்கள் மட்டும் வித்தியாசமா இருக்கும். அது எப்படின்னு இதை கண்டுபிடிக்க போறோம். எப்படின்னா கவனிங்களேன். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு உங்களுக்கு. என்ன அப்படின்னா மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், கத்திரிக்காய் அப்படின்னும் போது இதுல எதை நம்ம பொருந்தாத சொல்லுவோம்? கத்திரிக்காய். ஏன்னா மீதி 3மே பழங்கள். மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் பழங்கள். கத்திரிக்காய்ன்றது காய். அதனால அது பொருந்தாத சொல். அது மாதிரி தான் அதை கண்டுபிடிக்க போறோம். உங்களுக்கு தேர்வுல கேட்பாங்க பசு விடு ஆறு கரு. இதுல பதில் எதுனா 6 தான் பதில். ஏன் அப்படின்னா 6ன்றது நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம் என்ன? அந்த குசுடுத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு நெடில் எழுத்து தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதுதான் நெடில் தொடர் குற்றியலுகரம். 6 இந்த ரூக்கு முன்னாடி ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கு. அதனால இது நெடில் தொடர் குற்றியலுகரம். பசு இது பாருங்க குற்றிய லுகரமா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி உள்ள ஒரே ஒரு எழுத்து தனி குரலை அடுத்து வர குசுடு துப்புற எழுத்துக்கள் தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்காது. அதே மாதிரி வேற குற்றியலுகரம் இல்லாத சொற்களும் அல்லாத சொற்களும் தன்னுடைய மாத்திரையில முழுமையாக தான் ஒலிக்கும். அதுதான் முற்றிய லுகரம்னு படிச்சிருப்போம். இந்த பசு விடு கரு எல்லாமே முற்றிய லுகரம். தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்காது. ஆனா நெடுந்தொர குற்றியலுகரமான ரூ தன்னுடைய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்த அரை மாத்திரையில ஒலிக்கும். அதுதான் இது 6 இதுக்கு பதில். இத பாருங்க. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. வன்தொடர் குற்றியலுகரம்னா என்ன? வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் தான் வன்தொடர் குற்றியலுகரம். கசட தபர எங்க கவனிங்க. இக்கு, இட்டு, இத்து இது எல்லாமே வன்தொடர் குற்றியலுகரம். இஞ்சு அதாவது நண்டன நம்ம நாளை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் தான் மென்தொடர் குற்றியலுகரம். இதுல எது வித்தியாசமா இருக்கு? அதாவது பொருந்தாத சொற்கள். மீதி 3மே ஒன்றாக இருக்கும், ஒற்றுமையாக இருக்கும். இது ஒன்று மட்டுமே வித்தியாசம், அதாவது வேறுபட்டு காணப்படும். பஞ்சு இதுக்கு பதில் என்ன? பஞ்சு. இது ஏன்னா இது மென்தொடர் குற்றியலுகரம். அடுத்தது கவனிங்க. 6 மாசு பாகு அது. 6 மாசு பாகுன்றது நெடில்தொடர் குற்றியலுகரம். ஏன்னா அந்த குசுடுத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு நெடில் எழுத்து தான் இருக்கு. ஆனா இங்க அந்த மாத்திரை அளவு குறைவது கிடையாது. ஏன்னா இது முற்றிய லுகரம். அதுக்கு பதில் அது. இந்த மாதிரி சொற்கள் கொடுத்துட்டு பொருந்தாத சொற்கள் எடுத்து எழுதுங்க. உங்களுக்கு தேர்வுல கேட்கலாம்.
அரசு எய்து மூழ்கு மார்பு. இங்க கவனிங்க, அரசு இந்த சூக்கு முன்னாடி இருக்க ராவை எப்படி பிரிச்சு எழுதுவோம்? இரு கூட்டல் ஆ. ஆவை ஆன்றது உயிரெழுத்து, உயிரெழுத்தை தொடர்ந்து வருதால இது உயிர்த்தொடர் குற்றியலுகரம். எய்து மூழ்கு மார்புனா இடைத்தொடர் குற்றியலுகரம். ஏன் இடைத்தொடர் குற்றியலுகரம்? இடைவெளி எழுத்துக்களை நான் எழல வழல, அதை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம்னா இடைத்தொடர் குற்றியலுகரம். இங்க எது வேறுபாட்டு காணப்படுகிறது? அரசு. மீதி மூன்றுமே என்னது? இடைத்தொடர் குற்றியலுகரம். பண்பு மஞ்சு கண்டு எஃகு. பண்பு மஞ்சு கண்டுனா என்னது? மென்தொடர் குற்றியலுகரம். ஏன்னா நங்கன நம்மன அதனை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம்னா மென்தொடர் குற்றியலுகரம். இங்க அக்கு வருது, பக்கத்துல கூ இருக்காது, ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். அதனால இது வேறுபட்ட சொல். இதான் பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு உங்களுக்கு தேர்வுல கேட்பாங்க. 4 சொற்கள் கொடுத்துட்டு 3 சொற்கள் ஒன்றா இருக்கும், ஒரு சொல் மட்டும் வேறுபட்டு காணும். அதை கண்டுபிடித்து நீங்க எழுதுனா உங்களுக்கு தேர்வுல சுலபமா மதிப்பெண் எடுப்பீங்க மாணவர்களே. நன்றி மாணவர்களே. இந்த சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களால உடனுக்குடன் பார்க்க முடியும் மாணவர்களே. நன்றி மாணவர்களே. சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க மாணவர்களே. நன்றி மாணவர்களே.